அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டுக்குள் அமர்ந்திருந்த சங்கரனிடம் வந்த குட்டி அவரையே சுற்றி சுற்றி வட்டமிட்டாள். குட்டி என்பது சங்கரன் வளர்க்கும் பூனை. சங்கரனுக்கு புரிந்துவிட்டது. பசிக்குதாடே? குட்டியை பார்த்து பாசத்தோடு கேட்டார். குட்டி வீட்டுக்குள் இருப்பதை பார்த்துவிட்ட சங்கரனின் மனைவி அம்புஜம், ஏய் போப்போ என்று விரட்டினாள். விட அம்புஜம், அதுக்கு வழக்கமாக போடுற சாப்பாடு போடலை, அதான் கத்துறா. எத்தனை தடவை சொல்கிறது இதை வீட்டுக்குள்ளே விடாதீங்கன்னு? இதோட முடி உதிர்ந்து சாப்பாட்டில் விழுந்துட்டா என்ன செய்வீங்க? பாவம் அம்புஜம், நம்மளை விட்டா குட்டிக்கு வேற யார் இருக்காங்க? இதுக்கெடுத்தாலும் இதையே சொல்லுங்க. சலிப்போடு சொல்லிவிட்டு சமையற்கட்டிற்குள் புகுந்தாள் அம்புஜம். குட்டியை தூக்கி கொண்டு வெளியில் வந்தார் சங்கரன். ஒரு சிறுவனை அழைத்து பிஸ்கட் வாங்கி வர அனுப்பினார். 50 வயதை தொட்டுவிட்ட சங்கரனுக்கு மீன் பிடிப்பதுதான் தொழில். வீட்டை அடுத்திருக்கும் காயலில் சிறிய கட்டுமரத்தில் போய் மீன் பிடித்து வருவார். தினமும் குட்டிக்கென்று ஒரு பங்கும் உண்டு. ஒரு முறை சங்கரன் மீன் பிடித்துவிட்டு திரும்பும்போது ஒரு மரப்புதிரில் சத்தம் கேட்டது. அருகில் சென்று பார்த்தார். அழகான பூனைக்குட்டி. யாராவது கொண்டு வந்து விட்டிருக்க வேண்டும் நினைத்தவர் குட்டியை வீட்டுக்கு எடுத்து வந்தார். குட்டியை பார்த்ததுமே அதை கொண்டு போய் விடுமாறு தர்க்கம் செய்தாள் அம்புஜம். பாவம் இல்லையா அம்புஜம்? துணைக்கு யாரும் இல்லாமல் தனியாக கிடந்தது. ஆதரவு இல்லைன்னா அது எப்படி உயிர் வாழும்? நாம் அந்த ஜீவனுக்கு ஆதரவாக இருப்போமே அம்புஜம். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இதை நானே கவனிச்சுக்கிறேன் அம்புஜம். சொன்னால் கேட்க மாட்டிங்களா? பொறுமையவள் சங்கரனின் போக்குக்கு விட்டுவிட்டாள். சங்கரனே குட்டியை பத்திரமாக வளர்த்து வந்தார். ஒரு நாள் குட்டியை பார்க்காவிட்டாலும் சங்கரனுக்கு என்னவோ போலிருக்கும். குட்டி அக்கம் பக்கம் எல்லார் வீட்டிலும் சாப்பிடுவாள். பாசத்துக்கு சங்கரனை தேடி வந்து விடுவாள். அவருக்கு மட்டும் அவளின் தேவைகள் சரியாக புரிந்துவிடும். அம்புஜத்திற்கு குட்டியை கண்டாலே ஆகாது. சங்கரன் இல்லாத சமயங்களில் வீட்டுக்குள் வந்துவிட்டால் அடித்து விரட்டுவாள். குட்டி வளர வளர சங்கரனிடம் அதிக பாசமாகிவிட்டாள். சிறுவன் வாங்கி வந்த பிஸ்கட்டை நொறுக்கி குட்டிக்கு போட்டார் சங்கரன். அது அழகாக சாப்பிட்டது. அதன் பஞ்சு போன்ற மெதுமெது உடலை இதமாக தடவி கொடுத்தார் சங்கரன். சாப்பிட்டு முடிந்ததும் சங்கரனை பார்த்தாள் குட்டி. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வா, சாப்பாடு சாப்பிடலாம் சொன்னவர் அம்புஜத்திடம் வந்தார். என்ன அம்புஜம், அச்சுதனை இன்னும் காணோம்? நேத்தே வர்றதா தகவல் சொல்லி அனுப்பியிருந்தானே. வந்துடுவாங்க சொன்னபடியே குடம்புளியை கரைத்து மீன் குழம்போடு கலக்க வாசனை தூக்கியது. ஒரு சொட்டு எடுத்து உள்ளங்கையில் வைத்து ருசி பார்த்தாள் அம்புஜம். இவர்களுக்கு ஒரே மகன் அச்சுதன். மனம் முடித்து இப்போது சேற்றலையில் இருக்கிறான். பெற்றோரை கண்டுகொள்வதே கிடையாது. எப்போதாவது வருவான். வந்தாலும் உடனே கிளம்பி விடுவான். அச்சுதனின் செயல் அம்புஜத்துக்கு வருத்தத்தை தந்தாலும் சங்கரன் தனக்கு ஆதரவாகவும் எல்லா விதத்திலும் உதவியாக இருப்பதை நினைத்து மனதை அவ்வப்போது தேற்றிக் கொள்ளுவாள். சேற்றிலையிலிருந்து ஆழப்பிழை வர விரைவு பேருந்தில் 1 மணி நேரம் பிடிக்கும். அம்புஜம், என்னங்க, நான் குட்டப்பண்ணாயரை பார்த்துட்டு வர்றேன். அச்சுதன் வந்ததும் அவனை சாப்பிட சொல்லு அம்புஜம். குட்டிக்கும் சாப்பாடு வை, காக்க வச்சிடாத, அடிக்காத சொன்னவர் வெள்ளை சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு கிளம்பினார். நேரம் நகர்ந்தது. அம்புஜத்தை தேடி ஒருவர் வந்தார். அக்கா, அச்சுதன் மனைவியோட ஒரு விசேஷத்துக்கு கோட்டயம் போகிறாங்களாம், வர முடியாதுன்னு சொல்ல சொன்னார். தகவல் சொல்லிவிட்டு போனார். பெற்றவங்க மேலே பாசம் இருந்தால் தானே வருவான். இவனை எதிர்பார்த்து சமைச்சதே தப்பு. வயசான காலத்தில் பெற்றவங்களுக்கு ஆதரவாக இருப்பான்னு பார்த்தா மனைவியோட பேச்சை கேட்டுக்கிட்டு தனியாகவே போயிட்டான். எனக்கு ஒரு துணை இருந்ததுனால பிரிவோட வேதனை தெரியலை. அவருக்கு முன்னாலேயே சுமங்கலியாக போய் சேர்ந்துடணும் புலம்பிய அம்புஜம் சாப்பிடாமலேயே படுத்து விட்டாள். குட்டி வந்து பசியில் கத்தினாள். காதில் வாங்கியும் கண்டு கொள்ளாமல் படுத்தே கிடந்தாள். பக்கத்து வீட்டு கிருஷ்ணன் பதறி அடித்து கொண்டு அம்புஜத்திடம் வந்தார். அம்புஜம், சங்கரன் பஸ்ஸில் அடிபட்டு செத்துட்டார், ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. அதை கேட்ட அம்புஜம் மயங்கி தரையில் விழுந்தாள். தகவல் தெரிந்து வந்த அச்சுதன் உடல் அடக்கம் செய்ததுமே ஊருக்கு கிளம்பிவிட்டான். காரியத்துக்கு வந்தவன் அம்புஜத்தை கண்டு கொள்ளவே இல்லை. அவளும் அவனோடு போவதாக இல்லை. தனிமை அம்புஜத்தை வாட்டியது. பார்க்கும் இடங்களிலெல்லாம் சங்கரன் தெரிந்தார்.
கணவனின் பிரிவை எண்ணி எண்ணி அவ்வப்போது அழுதாள். ஆதரவுக்கு யாருமின்றி தவியாய் தவித்தாள். சங்கரனை தேடி தேடி வெளியில் நின்றபடியே கத்தினாள் குட்டி. பின்னர் வீட்டுக்குள் வந்து சங்கரன் வழக்கமாக உட்காரும் இடத்தை சுற்றி சுற்றி வந்து அழுவது போல கத்தினாள் குட்டி. குட்டியின் செய்கை அம்புஜத்தின் விழிகளை மேலும் அதிகமாக ஈரமாக்கியது. பிரிவின் கொடுமையை நன்றாக உணர்ந்தவள் எழுந்து போய் குட்டியை தூக்கி பாசத்தோடு மார்பில் இறுக்கி அணைத்து கொண்டாள். பிரிவின் வேதனை மெல்ல மெல்ல விடைபெறுவது போன்ற ஒரு உணர்வு அம்புஜத்தின் மனதிற்குள் ஏற்பட்டது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.